ஒன்றியத்துல ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே உடை, ஒரே உணவுன்னு ஒற்றை பண்பாட்டை நோக்கி நாட்டை நகர்த்த பார்க்குது. அதுக்காகத்தான் ஒரே தேர்தல் கிளம்பி இருக்காங்க. ஒரே அரசியல் நிலையை உருவாக்க மாநிலங்களை அழிக்க பார்க்கிறாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் குறுகிய கால செயல் திட்டமா இருக்காது, நீண்ட கால செயல் திட்டமாகத்தான் இருக்கும். இப்போ நாடு முழுக்க ஒரே நேரத்தில் தேர்தல் சொல்றவங்க காலப்போக்கில் நாட்டுக்கே ஒரே தேர்தல் சொல்ற நிலையை உருவாக்க நினைக்கிறாங்க. இது ஒற்றையாட்சிக்கு தான் வழிவகுக்கும். இன்னும் சொல்லணும்னா இது தனி மனிதர் ஒருவர் கிட்ட தான் அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கும். இது பாஜக என்ற கட்சிக்கு கூட நல்லதில்லை. இன்னைக்கு பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்களை சர்வாதிகார ஆக்கத்தான் இந்த சட்டம் பயன்படும். பாஜகவும் பாஜகவுக்கு மூளையாக இருந்து செயல்படக்கூடிய அமைப்புகளும் விரிக்கக்கூடிய வலையில இந்த அரசியல் காரணங்களுக்காக பாஜக ஆதரிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் விழுந்துவிடக் கூடாது. இந்த சட்டத்தை ஆதரிக்க கூடாதுன்னு இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கோரிக்கை வைக்கிறேன். பாஜக ஆட்சியை ஆதரிங்க, அது உங்க தனிப்பட்ட விருப்பம். ஆனா இந்தியாவோட கூட்டாட்சி கருத்தியலுக்கு முரணான சட்டங்களை, மக்களாட்சி மேல நம்பிக்கை வச்சிருக்கிற எந்த அரசியலமைப்புகளை ஆதரிக்க கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். இப்படி ஒரு சட்டத்தை அறிவிச்சப்போ நம்மை போன்ற அரசியல் இயக்கங்களை கடந்து வெளியில் இருந்து எதிர்த்தவர்கள் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் மரியாதைக்குரிய எஸ்.ஒய். குரேஷி அவர்கள் பலமுறை தேர்தல்கள் நடத்துறதுனால தேர்தல் செலவு அதிகமாகுன்னு பாஜக தரப்பு சொன்னபோது ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துறதுனால தான் அதிகமான செலவாகும். தேர்தலுக்கான கருவிகளும் ஆட்களும் பாதுகாப்பும் ஒரே நேரத்தில் தேவைப்படுகிறதுனால செலவு அதிகமாகத்தான் ஆகும்னு குரேஷி அவர்கள் சரியாக சொன்னார். இந்த சூழல்ல இந்திய அரசியலமைப்பை கூட்டாட்சி கருத்தியலை காக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை நாம் இறுதி வரை எதிர்த்தாகணும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாஜகவோட செயல் திட்டங்கள் நீண்ட காலத்துக்கானது. தங்களுடைய செயல் திட்டங்களுக்கு இடையூறாக இருக்கிறவங்களுக்கு எதிரான கருத்துருவங்கள் மெதுவாக சமூகத்தில் விதைக்க பார்க்கிறாங்க. அதுக்கு துணையா பல எடுபடிகளை பேச வைப்பாங்க. தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய மீடியாக்களை வச்சு பொய் செய்திகளை பரப்புவாங்க, விவாதங்களை கட்டமைப்பாங்க, அளவில்லாமல் அவதூறுகளை அள்ளி இறப்பாங்க, பச்சையான பொய்களால் கொச்சைப்படுத்துவாங்க. பாஜகவோட வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி தீய வேலை செய்யும். இதையெல்லாம் கடந்துதான் நாம் போராடணும், வெற்றி பெறணும். இப்ப கூட இந்திய நாட்டையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் மக்களாட்சியும் காக்கத்தான் நாம போராடிக்கிட்டு இருக்கோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.